கஜானனம் பூதகணாதிசேவிதம் பிரசித்தோ வலதாரபத்திரம் உமாசுதம் காலவிநாசகாரணம் நபாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் என எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை மனமொழி மெய்களினால் வணங்கி மனமே மார்க்கம் நேர்வெருமக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இது கிடைப்பதற்கரிய ஓர் மிகச்சிறந்த யாத்திரையாக கருதப்படும் ஓர் இடத்திற்கு செல்வதற்கான இந்த யாத்திரை பயணம் கலதாவளை பிள்ளையார் ஆலயத்திலிருந்து பிள்ளையாரை வணங்கி ஆரம்பிக்கின்றோம். இந்த பயணமாக என்கேஎஸ் திருச்செல்வம் ஐயா அவர்களது தலைமையில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த யாத்திரை ஒரு புனித யாத்திரையாக நாம் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் உள்ள புனித தலங்களுக்கு ஒன்றான இந்த யாத்திரை செல்லுகின்ற இடமானது மிகவும் புனிதமானதும் அனைத்து அடியார்களுக்கும் செல்ல கிடைக்காத ஒரு இடமாகவும் காணப்படுகின்றது. இலங்கையில் காணப்படும் மிக முக்கியமான யாத்திரை செல்லுகின்ற இடமாக கதிர்காம கந்தனை தரிசிப்பதற்காக பல அடியார்கள் வருடாவரிடம் பாத யாத்திரையாக செல்வது போன்று சிவனொளி பாதமலைக்கும் பாத யாத்திரையாக அடியார்கள் செல்வதும் வழக்கம். அதே போன்று மிக முக்கியமான இடமாக கருதப்படுகின்றது இந்த கபிலவன கந்தனை தரிசிப்பதற்காக அடியார்கள் யாத்திரையாக செல்வது. இங்கு பாத யாத்திரையாக செல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அதே போன்று இந்த கபிலவன கந்தனை தரிசிப்பதற்காக காட்டு வழியாக செல்லுகின்ற போது இந்த காட்டு பாதைக்குள் செல்லுகின்ற போது மிகவும் சோதனைகள் வேதனைகள் நிறைந்த எம்மை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த எமது பொறுமை விடாமுயற்சி அந்த கந்தனை காண வேண்டும் என்கின்ற உறுதி என்பனவற்றை அவன் சோதித்து பார்த்தே தன்னிடத்துக்கு அழைத்துக் கொள்கின்றான் என்பதுதான் இதன் உண்மை. அந்த வகையில் கட்டியாக கிராமத்திலிருந்து 8 உளவியந்திரங்கள் மூலமாக 80 அடியார்கள், அதாவது முருகபக்தர்கள், உண்மையான முருகபக்தர்களுக்கு இந்த கபிலவனம் என்னும் புனித பூமிக்குள் நுழைவதற்கான அனுமதி கிடைக்கும். அதே போன்று இந்த கபிலவனம் என்னும் புனித பூமிக்குள் நுழைவதற்கு முன்பு 21 நாட்கள் விசேட விரதம் இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விரதத்தை கடுமையாக கடைபிடிக்கின்ற அடியார்களுக்கு முருகன் தன் திருவருளை காட்டுகின்ற ஒரு தன்மையும் அடியார்கள் தங்களது உணர்வின் மூலமாகவும் தாங்கள் உணர்ந்ததை எங்களது கபிலவன யாத்திரை குழுமத்தினூடாக பதிவு செய்ததன் ஊடாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இந்த யாத்திரையின் முழு வடிவமானது பின்னாளில் பகுதி பகுதியாக உங்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்படும். உண்மையில் இந்த யாத்திரை செல்வதற்கு கிடைக்காத அடியார்கள் கூட இந்த யாத்திரையை முழுமையாக கண்டு களிப்பதனூடாக இந்த வருடத்துக்கான கபிலவன கந்தனின் தரிசனம் எவ்வாறு அமைந்தது, அதன் சிறப்பு மற்றும் இவ்வருடத்தில் சென்ற அடியார்களின் உணர்வு நிலை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தொடர்ச்சியாக அடியார்கள் நம்மோடு இணைந்திருந்து இந்த பதிவுகளை முழுமையாக பார்வையிட்டு அனைவரது பரம்பொருளாக காணப்படும் கபிலவத்தை கந்த கடவுளின் திருவருள் கடாட்சம் உங்களுக்கும் இந்த பதிவுகளூடாக கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றோம். மேலும் எமது கபிலவன கந்த கடவுளின் யாத்திரை தொடர்பான பதிவுகள் தொடர்ச்சியாக வர இருக்கின்றது. அந்த பதிவுகளை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக எமது மனமே மார்க்கம் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவ்வாறு அழுத்திக் கொள்வதன் ஊடாகவே எமது பதிவுகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் அறிவித்தருவார்கள். அதனூடாக நீங்கள் விரைவாக எமது பதிவுகளை பார்வையிட முடியும். அத்தோடு எமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அத்தோடு தொடர்ச்சியாக இந்த பதிவுகளை முழுமையாக பார்ப்பதனூடாக கபிலவன கந்தனின் திருவருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என உதயன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
முதல் தடவை வரேன். இந்த காட்டை பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்த காடு வந்து சாதாரண காடு. இந்த காட்டுக்கு வந்து சிங்கள மொழியில் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? கத்தரகம திவ்யாகி அடவியல்.